ஸ்ருதி, அது நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. என்ன கேட்கணும்னு நினைக்கிற? அது நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அன்னைக்கு நீ என்னை பார்த்ததும் ஹக் பண்ணல, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணல. அது உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஹக்கா? அதாவது அதில் உன்னோட ஃபீலிங் இன்வால்வ்டாக இருந்துச்சா, இல்லை அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக்கா? ஓ காட், எனக்கு என்ன ஆகுது? சமீர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப அதுவும் சரியான பதில சொல்லணும். ஆமா, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் உன்னை ஹக் பண்ணேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லணும். சொல்லு ஸ்ருதி, உன்னோட மனசுல எனக்காக ஃபீலிங்ஸ் இருக்கா? அதனால தான் அன்னைக்கு நீ என்ன ஹக் பண்ணியா? இல்லையே. இல்லையா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. நான் எதுக்காக உன்னை ஹக் பண்ணனா, எதுக்கு? ஏன்னா ஹக் பண்றது என்னோட ஹாபிட், பழக்கம். நான் யார வேணாலும் எப்ப வேணாலும் ஹக் பண்ணிடுவேன். எனக்கு ஹக் பண்றது பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் நான் ஹக் பண்ணுவேன். எல்லாரையும் ஹக் பண்றது பிடிக்குமா? ஆமா. அப்படின்னா நான் மத்தவங்களோட டிஃப்ரெண்ட் இல்லையா? நீ என்ன கொஞ்சம் கூட லைக் பண்ணலையா? நீ எதுக்காக இப்படி கேக்குற? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா, ஃபுல் டவுட் இருக்கு. ஏன் நான் எதுக்காக உன்னை ஹக் பண்ணிருப்பேன்னு உனக்கு தோணுது? அது ஸ்ருதி, ஒருவேளை உன்னோட மனசுல எனக்காக ஃபீலிங்ஸ் இல்லைன்னா என் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு பதட்டமாகற? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் பதட்டமாலாம் ஒன்றும் இல்லை. என்னை பார்த்துட்டு எதுக்கு உடனே பார்க்காத மாதிரி இருக்க? நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. எப்பவுமே நான் கண்ணை பார்த்து தான் பேசுவேன். எனக்கு நல்லா தெரியும் ஸ்ருதி, நீ எனக்கு அந்த ரவுடி கிட்ட இல்ல, என்கிட்ட தான் ஐ லவ் யூ சொன்னல. என்கிட்ட தானே சொன்ன. அட என்ன ஸ்ருதி, நேரா நில்லுன்னு எத்தனை தடவை சொல்றது? எப்ப பார்த்தாலும் தடுக்கி விழுற. இது உன்னோட நோயா? நீ என்ன பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? இப்பதான் நான் நல்லா பேசிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி மாறிட்ட. இப்படி பண்ணி எதுக்காக கண்ண? உனக்கு கொஞ்சம் கூட கண்ணு தெரியலையா? நான் உன்னாலதான் இப்படி தடுக்கி விழுந்தேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு? நீ நேரா நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ, உன் மேலதான் தப்பு இருக்கு. உன்னாலதான் நான் தடுக்கி விழுந்தேன். என்ன நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? நிறுத்துறியா? என் மேல எந்த தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு இருக்கு. உன்கிட்ட பேசவே முடியாது. பேசாத, நானும் பேச மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ இங்க நிக்கிற? இங்க இருந்து போ. நீ பேசாம போறியா? அட நீ என்னாச்சுமா? நீ தடுக்கி விழுந்துட்டியா? ஆமா ஆண்டி. உனக்கு எங்கேயும் அடிபடல? இல்ல ஆண்டி. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் ரெடியாக. நான் கிரீஷ் கிட்ட சொல்லி இங்க இருந்து திங்ஸ் எடுத்துட்டு போக சொல்றேன், சரியா? ஓகே. சொல்லு சமீர், உனக்கு ஏதாவது எங்க பர்சனல் வேலை இருக்கா? இல்ல 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 இல்ல. அப்புறம் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? நீ ரெடியாக வேண்டாமா? என்ன, நானும் உன் கூட வரணுமா? ஒரு ரூம்ல வந்து டிராப் பண்ணவா? போறீங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் தான் சண்டை போட்டுட்டு இருக்குது. இவங்க முகத்தை பார்த்தாலே இவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியுது. என்கிட்டயே மறைக்கிறாங்க, அதுவும் என்கிட்ட. மறைக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாம். என்கிட்ட மறைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்படியும் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நான்
இன்னைக்கே சரளா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன். நம்ம நினைச்சது உண்மையாயிடுச்சுன்னு சொல்லுவேன். கிரீஷ், எஸ் மேம். ஒரு நிமிஷம். கேட்டரிங் ஆளுங்களா வந்தாங்களா இல்லையான்னு போய் செக் பண்றியா? இப்பவே செக் பண்றேன். சரி போ. வாங்க சரளா, வந்துட்டீங்களா? ராக்கி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். இந்தாங்க, இந்த சின்ன gift உங்களுக்காக. அண்ணனுக்கும் சேர்த்துதான். வாங்கிக்கோங்க, ஆசையா கொண்டு வந்திருக்கோம்ல. தேங்க்யூ. ராக்கி ஆண்டி, கேட்டரிங்க பத்தி நீங்க எதுக்காக விசாரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் ஸ்ருதி தானே பண்ணணும். ஸ்ருதி அவளோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கா. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னை நான் பார்த்ததும் என் தலையில இருந்த பாரமெல்லாம் இறங்கின மாதிரி இருக்கு. இவ்வளவு வேலையும் நான் எப்படி ஒரே ஆளா பாப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐ மீன், நான் இதை எப்படி சமாளிப்பேன்னு கூட எனக்கு தெரியல. ராக்கி, இத யோசிச்சுதான் நான் சரளா கிட்ட சீக்கிரம் போகலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃபங்க்ஷன் இல்லையா, நிறைய வேலை இருக்கும், கொஞ்சம் வேலையை நம்மளும் எடுத்து பண்ணலான்னு சொன்னேன். அதான் சீக்கிரம் வந்துட்டோம். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கம்மா. நீங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? வாங்கம்மா, உள்ள வாங்க. நான் கேட்டரிங் கிட்ட கால் பண்ணி பேசுறேன். கிரீஷ் அண்ணா கிட்ட நம்பர் இருக்கும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ராக்கி, ஏதாவது வேலை இருந்தா நாங்களும் உதவி பண்றோம். என்னன்னு சொல்லுங்க. எந்த வேலையும் இல்ல, நீங்க வந்துட்டீங்கல்ல, இதுவே பெரிய விஷயம்தான். மகேஷ், மகேஷ் எங்க போன? இவ எங்க தான் போறானே தெரியல. வணக்கம்மா, வணக்கம். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். ஆமா, உங்க கால்வலி எல்லாம் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. ரீதா நல்லா பாத்துக்கறால? என்ன நல்லா பாத்துக்கிறா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க எப்படி வராம இருப்போம்? இது சந்தோஷமான நாள். ராக்கி மகேஷோட கல்யாண நாள் இல்லையா? இந்த சந்தோஷத்துல நாங்க கலந்துக்காம எப்படி? அதுவும் சரிதான். நான் எதுக்காக மகேஷ தேடினேன்னா, அவன் டிஜேவை செலக்ட் பண்ணானா இல்லையா? அட அத்தை, உங்களுக்கு எப்போ டிஜே விஜேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ராக்கி ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டரிங் இன்னும் 15 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாங்க. சரி பிரீதா. நான் ஐஸ் பேக்கை டெரஸ்ல வச்சிட்டேன், கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாமா. டெரஸ்ல உங்க ஐஸ் பேக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஐயோ, கேள்வி கேட்காத, போய் எடுத்துட்டு வா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். டிஜே கண்டிப்பா வரணும், ஏன்னா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift இருக்கு. அதாவது மகேஷும் ராக்கியும் இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாங்க. அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏங்க? இல்ல, பாத்தீங்களா, உங்க டான்ஸ பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுச்சுமா. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களும் மகேஷும் டான்ஸ் ஆடுறத நாங்க எல்லாரும் கூட பாக்கணும். ஆமா, சொல்லுங்களேன் கொஞ்சம் சும்மா please. ஆடுங்க, பரவாயில்ல, அட பாக்கலாம். வாணி, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான வழி இருக்கு. என்னது அது? ஒழுங்கா ஒரு விஷயத்த சொல்லி கேக்கலனா நாம கொஞ்சம் கடுமையா தானே இருக்கணும். இங்க பரமா ராக்கி, நீ பாசமா சொல்ற மாமியார் பேச்ச கேக்கலனா அதுக்கப்புறம் மாமியார் கோவப்படுவாங்க. கோவப்பட்டு எங்கேயாவது போய் பேசாம உட்காந்துக்குவாங்க. என்ன, கோவப்படணுமா? இல்ல வேண்டாமா, அதெல்லாம் எதுவும் வேணாம். வேற வழி இல்லனா நம்ம டான்ஸ் ஆடிதானே ஆகணும். அப்படி சொல்லுங்க. அப்படி வா, வழி இந்த மாட்டியா? முடிவா? பாத்தீங்களா, சில நேரத்துல மருமக கிட்ட பாசமா பேசுற மாதிரி கொஞ்சம் கடுமையாவும் பேசணும். ஒரு நிமிஷம் அத்தை. நீங்க தான் இது வரைக்கும் என்ன ஒரு வாட்டி கூட திட்டினதே இல்லையே. அட சரளா, உனக்கே தெரியாம நான் சில நேரத்துல உன்னை அதட்டுவேன். அது கூட தெரியாம நீ நான் சொல்றத கேட்டுடுவ. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அத்தை? எனக்கு நிறைய தெரியாம. தடவை நடந்துருச்சு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் சரளாவை கூட்டிட்டு போறேன். சாரி, ஒரு நிமிஷம். சரிம்மா. சரளா, நீங்க வாங்க. சரி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க வாங்க. என்ன சரி சொல்லுங்க, என்ன நியூஸோட வந்திருக்கீங்க? என்ன நியூஸோட வந்திருக்கேன்னா? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் நேத்து நான் உங்ககிட்ட கால் பண்ணி சொன்னேன்ல, நம்ம 2 பசங்களையும் கண்காணிக்க சொன்னேன்ல. அதான் தமிழ் படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காதல் பத்திக்குச்சுன்னு. அத பத்தி தான் நான் கேக்குறேன். நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல, நான் அதை மறக்கவே இல்ல. அது பசங்க வீட்ல இருந்த வரைக்கும் நான் அவங்க பக்கத்துலயே தான் இருந்தேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்ல. அவங்க எப்பவும் போல சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு இடையில ஒண்ணும் இல்ல. ஷோ, என்ன சரளா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதே. ஆனா நான் எந்த ஆங்கிள் பார்த்தேனோ அதுல அவங்க 2 பேருக்கும் நடுவுல லவ் 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 அண்ட் ஒன்லி லவ் மட்டும் தான் தெரிஞ்சது. வேற எதுவுமே தெரியல. என்ன நம்புங்க. இல்ல ராக்கி, அவங்களுக்கு இடையில உண்மையாவே எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஏதோ இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம கரண் பிரீத்தாவும் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அடக்கடவுளே, ஒருவேளை நம்ம கரண் பிரீத்தாவுக்கும் நடுவுல கூட ஏதாவது இருக்கலாம் இல்லையா? என்ன ராக்கி, பிரீத்தாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணமும் நடக்க போகுது இல்ல.
சாரி சாரி சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல, விடுங்க. கரண் பிரீதாவோட விஷயத்துல உங்களோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஆனா ஸ்ருதி சமீரோட விஷயத்துல மட்டும் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு, சரியாவே இல்ல. இத நான் உங்களுக்கு கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணுவேன். அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் பாத்துக்கும் போது அவங்க மனசுல அப்படியே மணி அடிக்குது. இல்ல, இந்த விஷயத்த நான் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன் பாருங்க. இல்ல ராக்கி, அவங்களுக்கு இடையில உண்மையா எதுவும் இல்ல இல்ல, கண்டிப்பா என்ன நம்புங்க, அந்த மாதிரி இருக்கு. ராக்கி, சொல்லுங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க, விருந்தாளிங்களா வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. ஷர்லினோட போன்ல நேத்து வரைக்கும் பாஸ்வேர்டு 1234 இருந்தது. இன்னைக்கு திடீர்னு எப்படி மாறுச்சு? ஒருவேளை அந்த பாஸ்வேர்டை ஷர்லின் மாத்திருப்பாளா? நேத்து அவளோட போனை யாரோ செக் பண்ணிருக்காங்கன்னு அவளுக்கு சந்தேகம் வந்திருக்குமா? எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா சீக்ரெட்ஸையும் டீட்டெயில்ஸையும் டெலீட் பண்ணியிருக்கா. அதனால தான் அவள் ஃபுல் கான்ஃபிடன்ஸில் வேணும்னா என்னோட ஃபோனை செக் பண்ணி பார்த்துக்கன்னு தைரியமாக சொல்லியிருக்கா. மனசில் ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பேன். ஆனால் எனக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த ஷர்லின் பற்றின எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வருவேன். அப்போ எனக்கு பாஸ்வேர்டு தேவைப்படாது. தேங்க் யூ. சாரி. உன்னோட வெயிட் என்ன? ஆ வெயிட் என்ன? 4950. இதை விட அதிகமான வெயிட்டே நீ ஜிம்ல தூக்குவல்ல. மனசுல ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பா. சரி அதெல்லாம் போட்டு விடு. நீ இந்த வீட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் வர? உனக்கு நல்லா தெரியும்ல இந்த வீட்ல எந்த இடத்துல டோர் இருக்கு, எந்த இடத்துல டோர் மேட் இருக்குன்னு, எந்த இடத்துல லேம்ப் இருக்கு, எந்த இடத்துல ஜன்னல் இருக்கு, எந்த இடத்துல கர்டன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல லேம்ப் இருக்குன்னு எல்லாம் தெரியல உனக்கு. அப்படி இருந்தும் எப்படி நீ தடுக்கி விடுற? ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை என் வாசனை உனக்கு வருதோ, நான் வர்றதை முன்கூட்டியே உணர்ந்து வேணும்னு என் மேல வந்து விழுறியோ, அப்பதான் உன்னை காப்பாத்துவேன். ஏன்னா நான் 50 அடி தள்ளி இருந்தா கூட உன்னை கேட்ச் பண்ணிடுவேன்ல, ரைட்? ஓ காட், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. உன்னோட மைண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? நிஜமா இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லிடு. உன்னோட மைண்ட்ல அப்படி என்னதான் மெக்கானிசம் இருக்கு? எதுக்காக எல்லாத்தையும் நீ தலைக்கீழ யோசிச்சுட்டு இருக்க? நான் உண்மையான மனசோட உனக்கு தேங்க்யூன்னு சொன்னேன். ஆனா நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற. முதல்ல உதவி செய்யறது, அதுக்கப்புறம் அதை சொல்லி சொல்லி காட்டுறது. ஒரு நிமிஷம் இரு. ஏற்கனவே என் மைண்ட்ல நிறைய குழப்பம் இருக்கு, நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீ பேசுறது எதுவுமே என் காதுல விழாது. அதனால ஒன்னு பண்ணலாம், நாம அப்புறமா நம்ம சண்டை வச்சுக்கலாம். ஓகே பை. சரி, உனக்கு என்ன வேலை இருக்கு? அது ஆக்சுவலி உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நீ 100 கேள்வி கேட்ப. நான் இப்படி செய்யறேன்னு சொன்னா நீ எதுக்காக அப்படி செய்யற, இப்படி செய்யன்னு சொல்லுவ. நான் இப்படி யோசிச்சேன்னு சொன்னா எதுக்கு அப்படி யோசிக்கிற? இப்படி எல்லாம் குழப்பம் ஆள விடு. நான் கேட்கல மாட்டேன். என்கிட்ட நீ சொன்னா போதும். என்ன விஷயம்? நிஜமாவா? ஆமா, நிஜமா தான் கேக்குறேன். அது ஆக்சுவலி நான் ஒன்னு தேடிட்டு இருக்கேன். பிருத்வியை பத்தியா? பழக்க தோஷம் விடுதன் பத்தியா? நான் கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொன்னா கேட்ட பத்தியா? ஆனா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆமா இல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்ல. தட்ஸ் இட். நான் உன்கிட்ட அதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன். ஓ ரியலி? ஆனா என்னோட பதில் இல்லதான். நான் பிருத்வியை பத்தி சொல்லவும் இல்ல, அவனை பத்தி நான் எதுவும் யோசிக்கவும் இல்ல. அது எனக்கு பிருத்வியை தவிர இன்னும் நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல. நான் ஆக்சுவலி அந்த எதிரிங்களை என்ன ஆக்சுவலி நான் ஏதோ தேடிட்டு இருந்தேன்னு சொன்னல, அப்படி என்னதான் தேடிட்டு இருந்தா சொல்லு. அது என் பால் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா? எங்க தொலைச்சியா அங்க போய் தேடு. கேள்வி முடிஞ்சுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. சரி சரி நீ போ. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னோட டைம் தான் வேஸ்ட். எல்லா பொருளையும் எல்லா இடத்துலயும் தேடாத. ஏன்னா எல்லா பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது அங்கதான் கிடைக்கும். ஏய் பிரீதா, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் மறுபடியும் சொல்லு. என்ன சொன்ன இப்போ? சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ சிரிப்ப சும்மா கிக்கி கிக்கின்னு என்ன வச்சு நீ ஒண்ணு கிண்டல் பண்ணவே வேணாம். அத நான் ஒரு தடவை சொல்லிட்டல, அதுவே போதும். வாவ், எக்ஸலென்ட் பிரீதா. அருமையான ஐடியா. ஷர்லினை பத்தின உண்மையா
எப்படி எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரணும்னு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த ஐடியா ஏன் எனக்கு முன்னாடியே தோணாம போயிடுச்சு? இல்லை மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. டீமில் எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல எங்க மேலேயும் தப்பு இருக்கு. நாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் மெனுவை ஃபைனல் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ கெஸ்ட்டுங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், என்ன பண்ண போறோம் எதுவுமே புரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம கிச்சன்ல தான் தயிர் இருக்குல்ல? இருக்கு. பர்ஃபெக்ட். நம்ம இப்போ பேசாம சாட் ரெடி பண்ணி அதை சர்வ் பண்ணலாம். நம்ம மெயின் மெனு செட் ஆகுற வரைக்கும் வர கெஸ்ட்டுக்கு நம்ம இதே சர்வ் பண்ணலாம்ல. நான் என்னோட மாமா கடையில இருந்து பூரியோட பேக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வர சொல்றேன். எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும்ல? கண்டிப்பா மேடம். கிரேட். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. 20 மினிட்ஸ்ல சாட்லாம் ரெடி ஆயிடும். அது வரைக்கும் நம்ம கெஸ்ட்டுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்பதான் கிச்சன்ல போய் பார்த்துட்டு வந்தேன். தம்பி, நீ போய் சீக்கிரமா சமையலை ரெடி பண்ணுப்பா. சரிங்க மேடம். பிரீதா, நீ நிஜமாவே ரொம்ப வேகமா யோசிக்கிறமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைய நீ ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்ட. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆண்டி? இது மட்டும் இல்ல, இது உங்களோட ஆனிவர்சரி பார்ட்டி. இதுவும் உங்களை மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இல்லையா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு பிரீதா. தேங்க்யூ சோ மச். நான் போய் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஓகே. பிரீதா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? பிருத்வி கிட்ட போர் அடிச்சிருச்சா? வேற யாரையாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? வாட்? இந்த வீட்டோட வருங்கால மருமக மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் டிராமா பண்ற, வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ரிஷப் அம்மாக்கு எதுக்கு இவ்வளவு ஐஸ் வச்சிட்டு இருக்க? யூ நோ வாட் ஷர்லன், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னோட அறிவு கொஞ்சமா தான் இருக்குன்னு. யாரோட மனசுல உண்மையான அன்பு இருக்கோ அவங்க யாருக்கும் ஐஸ் வைக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா இட்ஸ் ஓகே, உனக்கு இதெல்லாம் கண்டிப்பா புரியாது. ஏன்னா உன்னோட சின்ன அறிவுல இது ஃபிட் ஆகாது. பிரீதா, உன்னதான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. என்னாச்சு பாட்டி? கால்ல வலி அதிகமா இருக்கா? பாத்தியா தீபா, முகத்தை பார்த்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவா. என் மேல இவளுக்கு ரொம்ப அக்கறை. அப்புறம் இவதான் ரிஷபோட வருங்கால மனைவி. அப்புறம் இது அட பரவாயில்லையே, ராக்கிக்கு ரொம்ப அழகான மருமக கிடைச்சிருக்கா. நல்ல அழகாவும் இருக்கா. அதோட பொறுப்பா எல்லா வேலையும் பாத்துக்கிறா. அதுவும் இல்லாம டாக்டர் வேற. இல்ல இல்ல இல்ல, இவதான் ஷெர்லின். இவதான் ரிஷபோட வருங்கால மனைவி. அப்படின்னா இவள கரனுக்கு கட்டி வைக்கலாம்ல. எவ்வளவு அழகான பொண்ணா இருக்கா. கை நழுவ விட்டுறாதீங்க, கண்டிப்பா முடிச்சு போட்டுருங்க. ஆண்டி, எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓ, எனக்கே ரொம்ப ஏமாற்றமா இருக்குமா. ஓ காட், நான் இங்க நிக்கிறேன். இவங்க என்னன்னா இவ்வளவு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவகிட்ட ஏதோ இருக்கு. ஏன்னா என்னோட பேபியும் ஜெலஸா ஃபீல் பண்றான். அதான் கர்ணம் பிரீதா ஒன்னா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிரீதா மேல அட்ராக்ட் ஆகுறான்னு நினைக்கிறேன். ஓ காட், ஐ ஜஸ்ட் ஹேட் ஹர். ஹலோ பாட்டி. ஹலோ ஆண்டி. அது என்னன்னா அக்காவை அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். அக்கா கரண் சார் உன்னை சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்புறமா போலாம். அங்க பாரு எல்லாரும். இல்ல பாட்டி, இது ரொம்ப அர்ஜென்ட். ஆனா அக்காவை பாருங்க. போயிட்டு வாமா, போயிட்டு வா. பாட்டி சொல்லிட்டாங்க சீக்கிரமா வரேன். பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த உடனே வந்துடுறேன். சொல்லு, என்ன எதுக்காக என்ன வர சொன்ன? நீ சொல்லவே இல்லையா? இல்ல சார், நீங்களே சொல்லுங்களா. அப்புறம் எதுக்காக நான் உன்னை இவகிட்ட அனுப்பி வச்சேன்? சரி விடு. இங்க பாரு பிரீதா, கேள்வி கேட்காம என்னோட பிளான் என்னன்னு மட்டும் கேளு. பிளானா? இப்போ நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? நீ ஏதாவது கேம் பிளான் பண்ணிட்டு இருக்கனா, ஏதாவது என்டர்டைன்மெண்டா பண்ண போறனா, அப்போ ஓகே. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா. நானும் கரண் சார பிருத்திவியையும் ஷர்லினும் எப்படி கையும் களவுமா பிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடானா என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசுறீங்க. ப்ரையாரிட்டிக்கா, ப்ரையாரிட்டி. இதுல உன்னோட லைஃபும் இவரோட அண்ணன் லைஃபும் இருக்குக்கா. இத சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் எங்க மைண்ட்ல வேற எதுவுமே வராது. அதாவது கையும் களவுமா நாம பிடிச்சே ஆகணும்ல சார். ஓ மை காட், அப்படின்னா உங்க பைத்தியக்காரத்தனத்தை நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் தனித்தனியா சமாளிச்சிட்டு இருந்தேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
இங்க பாருங்க, உங்க 2 பேரோட பைத்தியக்காரத்தனத்தை என்னால சேர்ந்து சமாளிக்கவே முடியாது. சொல்ல கிளம்புறேன். பிரீதா ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. இது ஒரு பிரில்லியன்ட் பிளான். இதுக்கப்புறம் உன்னோட டெசிஷனை நீ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிப்ப. ஐ அம் ஷூர். ஜஸ்ட் லிசன் டு இட். அதுக்கப்புறம் பிருத்விக்கு ஷர்லிக்கு நடுவுல என்னமோ இருக்குங்கிறது கண்டிப்பா ப்ரூவ் ஆயிடும். இல்ல, ஒன்னு கேட்கணும். இந்த பிளான் உன்னோடதா இல்ல என் தங்கச்சி ஸ்ருதியோடதா? இவ மைண்ட்ல அறிவுங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் தான் தெரியுமே, மத்த எல்லாமே இருட்டுதான். இந்த பிளான் என்னோடது. ஓகே ஃபைன். உன்னோட பிளானா இருந்தா என்ன, இவளோட பிளானா இருந்தா என்ன? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சனா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைச்சனா, இந்த பிளானை நீங்க இப்பவே விட்டுருங்க. ப்ளீஸ். ஓ மை காட் கா, சீரியஸ்லி கரண் சார் உங்ககிட்ட ப்ளீஸ்னு கேக்குறாரு. என்னைக்காவது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி மதிச்சிருந்தா அப்படின்னா, இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா ப்ளீஸ் என் கூட வா ப்ளீஸ்.